ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அங்கு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வயல்வெளியில் வேலை செய்து அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தி வந்தனர். ஆனால் அவர்கள் மாலை 6 மணிக்கு மேலே அந்த வயலில் வேலை செய்ய மாட்டார்கள். காரணம் அன்று நடந்த ஒரு சம்பவம்தான். அது என்ன சம்பவம் என்றால், ஒரு நாள் அந்த ஊரில் சுட்டி சிறுவனாக இருந்த மணி மற்றும் தனி இருவரும் ஒரு நாள் அந்த அடர்ந்த காடுகள் கொண்டிருக்கும் பழைய பால் அடைந்த குகைக்குச் சென்றனர். அங்கு இருக்கும் அந்த குகையின் வாசலில் நின்று பார்த்தனர். அந்த கிராம மக்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர், யாரும் அந்த குகைக்குச் செல்லக்கூடாது என்று. மற்றும் முக்கியமாக இரவு நேரத்தில் சொல்லவே கூடாது என்ற ஒரு கட்டாயத்தை விடுத்திருந்தனர். ஆனால் இந்த சிறுவர்கள் அந்த கிராம மக்கள் கூறுவதை கேட்காமல் இரவு அந்த காட்டுக்குள் தனிமையாகச் சென்றனர். சென்று அந்த மணிக்கு மிகவும் பயமாக இருந்தது. காரணம், அந்த காடுகளில் இருக்கும் பயங்களை இருள் சூழ்ந்த நிலைதான். தனி மட்டும் சும்மா இல்லை, அவனுக்கும் மிகவும் பயமாக இருந்தது. ஆனால் அவன் மனதில் உள்ள பயத்தை வெளியில் காட்டாமல், அந்த குகைக்கு உள்ளே அப்படி என்னதான் இருக்கு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் அந்த குகை உள்ளே சென்றனர். காடுகளில் இருக்கும் இருட்டை விட மிகவும் பயங்கர இருட்டாக இருந்தது. திடீரென்று அவர்கள் இருக்கும் குகையின் வாசலில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. இவர்கள் இருவருக்கும் பெரும் பயமாக இருந்தது. திடீரென்று அந்த குகையில் உள்ள வௌவால்கள் அனைத்தும் இவர்களை நோக்கி பயங்கரமான சத்தத்துடன் பயந்தது. இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாத திடீரென்று அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று ஓடி வந்தனர். கிராம மக்கள் மணி மற்றும் தனியை தேடி ரொம்ப நேரம் அலைந்தார்கள். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. காடுகளை நோக்கி செல்லும் வழியில் மணி மற்றும் தனி இருவரும் ஆடையின்றி படுத்து கிடந்தார்கள். மக்கள் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி. ஐயோ, என்ன ஆச்சு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் கையில் ஒரு காந்தார விளக்கை எடுத்துக்கொண்டு சென்று பார்த்தனர். இருவரும் உயிரின்றி கிடப்பதை பார்த்த மக்கள் பயந்தனர். திடீரென்று மணி மற்றும் தனி இருவரும் எழுந்து உகந்தார்கள். அங்கு இருந்த மக்களுக்கு பெரும் பயம். அந்த இடத்தை விட்டு அவரவர் வீட்டுக்கு ஓடினர். மறுநாள் அந்த ஊர் தலைவர் அனைத்து மக்களையும் கூப்பிட்டு இனிமேல் அந்த குகைக்கு யாரும் செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டளை விடுத்தார். காரணம், பல 100 ஆண்டுகளுக்கு முன் அந்த குகையில் ஒரு பெண்மணி மர்மமான முறையில் இறந்து தூக்கிடந்ததுதான் காரணம். எனவே அந்த குகைக்கு இனி யாரும் செல்லக்கூடாது என்று முக்கிய கட்டளை விடுத்தார். இதற்கு அப்புறம் நடந்தது என்ன, அந்த பெண் யார், அவள் எப்படி இறந்தாள், அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆயிற்று என்று அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.